வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் குரூப் 2 எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ எல்லோரும் ரிவிஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்டில் பதட்டமாக இருக்கும். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நாளைக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ஹால் டிக்கெட்டோட காப்பி தான் இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன் நான். இப்போ என்னென்னா, காலையில் 8:30 மணிக்கு நம்ம உள்ளே இருக்கணும்னு போட்டிருக்காங்க. வர வேண்டிய நேரம் காலையில் 8:30 மணி. சலுகை நேரம் 9 மணி. 9 மணிக்கு அப்புறம் உள்ளே விட மாட்டாங்க. 9:30க்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். 9:30லேருந்து 12:30 வரைக்கும் எக்ஸாம். ஸோ 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறதே பெரிய சாதனை தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 மணி நேரம் தருவாங்க. ஏபிசிடிஇ இதில் ஏ எவ்வளோ ஆன்சர் போட்டோம், பியில் எவ்வளவு, சியில் எவ்வளவு, டியில் எவ்வளோன்னு நம்ம கவுண்ட் பண்ணி போடுறதுக்கு. எக்ஸாமோட ஜென்ரல் திங் இதுதான். காலையில் 8:30 மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும்னா வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும், உங்கள் சென்டர் எங்கே இருக்குது, அந்த சென்டருக்கு நீங்கள் எப்படி போக போகிறீங்க, அது எல்லாத்தையுமே இன்றைக்கே முடிவு பண்ணிடணும். காலையில் எந்திரிச்சு நம்ம எதாவது பண்ணணும்னு வச்சுக்கவே கூடாது. நாளைக்கு காலையில் இல்லை, இன்றைக்கி நைட்டே பிரெயின் ஆஃப் ஆயிரும். அது நாளைக்கு படித்து முடியதுக்கப்புறம் தான் திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணணும், நிதானமாக இருக்கும்போது எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடணும். காலையில் எந்திரிக்கிறோமா, அழகாக நீட்டாக கிளம்பி என்னென்ன நம்ம குரூஷியலாக எடுத்துகிட்டு போகணுமோ அதை எடுத்துகிட்டு போயிடணும். என்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறதும் இன்றைக்கே நம்ம ரெடி பண்ணிடணும். என்ன எடுத்துகிட்டு போகணும், இப்போ எனக்கு பதட்டமாக வரும். எக்ஸாம் ஹால் போகும்போது எல்லாமே நம்மள்ட்ட இருக்கா அப்படின்னு ஒரு பதட்டம். இதை மறந்துட்டோமா, அதை மறந்துட்டோமா, எல்லாத்தையும் எடுத்துட்டோமா. எனக்கு என்ன செக் பண்ணுவேன்னா, இதை தவிர வேறு எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குது. வெளியில் போகும்போதுமே டெய்லி காலையில் பர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம், ஃபோன் இருக்கான்னு பார்ப்போம். பர்ஸ் இல்லைனாலும் ஃபோன் வச்சு ஜிபே பண்ணி நம்ம பொழைச்சிக்கலாம். அப்போது குரூஷியலானதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி குரூஷியலானது அப்படின்னம்னா மெயினாக ஹால் டிக்கெட் காப்பி இருக்கணும். ஹால் டிக்கெட் காப்பியை முதல்லையே, அதை காலையில் போய் நான் ஜெராக்ஸ் காலையில் கடை திறக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணணும், இப்போவே யாராவது பிரிண்ட் போடலைன்னா முதல்ல ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் போட்டுறணும். ஹால் டிக்கெட் பிரிண்ட் போட்டோன்னே நம்ம போட்டோ மாதிரியே இல்லை, முகமே சரியாக தெரியலையா அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கூடயே ஒரு ஐடி கார்டையும் ஜெராக்ஸ் போட்டுட்டு அது ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கணும். நம்ம ஒரு வெள்ளை பேப்பரில் ஃபோட்டோ ஒட்டி அதுக்கப்புறம் ஐடி கார்டை என்க்ளோஸ் பண்ணி இந்த ஹால் டிக்கெட் காப்பி ஒன்றா பின்னடிச்சு வச்சுக்கணும். எக்ஸாம் ஹாலில் கொண்டு போய் கொடுத்தா அவர் எக்ஸாம் ஹாலில் இருக்க சூப்பரண்டன்ட் அவர் சைன் போர்டு தருவார். அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது ஹால் டிக்கெட் கண்டிப்பாக நம்மள்ட்ட இருக்கணும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, அது ஆதார் கார்டோ பேன் கார்டோ எந்த கார்டு வச்சுருக்கீங்களோ ஏதோ ஒரு அடையாள அட்டையை நம்ம கையில் எடுத்துக்கணும். இது மேண்டேட்ரி. இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த எக்ஸாமு 1 வேர்ட் எக்ஸாமுங்கிறதுனால பால் பாயிண்ட் பெயினில் தான் நம்ம ஷேர் பண்ணணும். ஜெல்லோ இங்கு பெண்ணோ நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதுலேயும் கருப்பு கலர் தான் நம்ம பண்ணணும். இப்போ கருப்பு கலர் பேனா ஒன்று வாங்கிடணும். அதில் 0.5, 0.7 இந்த மாதிரி இருக்கும். பேனால் 0.5, 0.7 அந்த மாதிரி இருக்கும். 0.5னா ரொம்ப சன்னமாக எழுதும். 0.7 அப்படிங்கிறது ஓரளவுக்கு திக்காக இருக்கும். பால் பாயிண்ட் பெயினில் ஜெல்லு வாங்கக்கூடாது. 1 அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது, அது நல்லா டார்க்காக வரும். 1ல் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புள்ளி வச்சு இப்படி சுழிச்சோம்னா ஒரு வட்டத்துக்கு வந்துடும். ஏன்னா அந்த 200 கொஸ்டின் இருக்கும்போது உட்காந்து 0.5 வாங்கி வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. வட்டம் போடுறது கேம் இல்லை, கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் கேம். சீக்கிரமாக ஷேர் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 0.7 நம்ம வாங்கணும். ஸோ இந்த 0.7ல் ஒரு பிளாக் பால் பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். எக்ஸாம் ஹாலில் உட்காந்து சாமியை கும்பிட்டுட்டு போய் முதல்ல புது பேனால் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இங்கேயே நம்ம என்ன பண்ணிடணும், அந்த பேனா வச்சு நல்லா இருக்குன்னு கிறுக்கி அழகாக அது நல்லா எழுதுதான்னு பார்த்துக்கணும். 2 பேனா அந்த மாதிரி பிளாக் பால் பென் 0.7லையோ இல்லை 1லையோ நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுதான் குரூஷியல். ஹால் டிக்கெட்டு, ஐடி கார்டு. இன்கேஸ் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ நல்லா இல்லைன்னா நம்ம ஒயிட் பேப்பரில் ஃபோட்டோ ஒட்டி ஐடி கார்டை என்க்ளோஸ் பண்ணி இந்த ஹால் டிக்கெட்டையும் நம்ம வச்சுருக்கணும். அடுத்ததான் நம்மள்ட்ட இருக்க வேண்டியது 2 பிளாக் பால் பென்னு. அது குறைஞ்சபட்சம் 0.7 அல்லது 1 நல்லா கிறுக்கப்பட்ட எழுதுதான்னு ஓகே டெஸ்டட் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணியிருக்கணும். அதை தான் இதை எடுத்து டேபிளில் வச்சிடணும் பத்திரமா. இதுதான் குரூஷியல். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த காலையில் 8:30 மணிக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொன்னேன் இல்லையா. காலையில் 8:30 மணிங்கிறது ட்ராவல் டைம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். 1 மணி நேரம் இருக்குன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கிளம்புறதுக்கு இதாகணும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுடைய ஊர், இப்போ எனக்கு நேட்டிவ் பழனி, திண்டுக்கல்லில் சென்டர் போட்டிருக்காங்க. 2 மணி நேரம் எனக்கு ஆகுதுன்னா இந்த 2 மணி நேரத்தை நான் பைக்கில் ட்ராவல் பண்ண மாட்டேன், பஸ்ஸில் தான் போவேன். டயர்ட் ஆகக்கூடாது. காலையில் நேரத்தில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி டயர்ட் ஆகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் காலையில் 8:30 மணிக்கு நம்ம உள்ளே இருக்கிறோம்ல, யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற டைம் 9, 9:30 இருக்கும். எப்போவுமே நம்ம அப்படி தான் பழகிருப்போம். எக்ஸாம் அன்னைக்கு பசிக்கிற மாதிரியே இருக்காது. ஆனால் கரெக்டாக எக்ஸாம் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் பசிக்கும்.
சாப்பிடாமல் போகக்கூடாது. அப்போ 8:30 மணிக்கு நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6:30லேருந்து 7:30க்குள்ளே நம்ம சாப்பிட்றணும் பிரேக்ஃபாஸ்ட்டு. 6 to 7, 7:30க்குள்ளே நம்ம சாப்பிடணும்னா ஒரு 5:30 மணிக்கு 5:30லேருந்து 6க்குள்ளே நம்ம எந்திரிச்சிடணும். அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 6:30க்கு சாப்பிடும்போது நிறையா சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அளவாக சாப்பிடணும். சரியா? அளவாக சாப்பிட்டா தான் நமக்கு என்ன ஆகும், கரெக்டாக ஒரு பரீட்சை 9:30 மணிக்கு ஆரம்பிக்குதுல, 10:30, 11 மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகி கரெக்டான லெவலில் குளுக்கோஸ் மெயின்டைன் ஆகி பிரெயின் வந்து செம்ம ஆக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணோம். அட்ரினல் நம்மளை பதட்டப்படுத்தினாலும் இந்த உள்ளே இருக்கிற குளுக்கோஸ் வந்து அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி எக்ஸாமை நல்லா நம்மளை எழுத வைக்கும். இன்னொன்று, சாப்பிட்டுட்டு தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிடக்கூடாது. எப்போதும் தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி குடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் தேவை. அதனால் என்னென்னா கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும். வாட்டர் பாட்டிலுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், இல்லை நான் மெட்டல் பாட்டில் தான் குடிப்பேன், அதுதான் ஹெல்த்தின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் வெளியில் வச்சுட்டு வந்துட சொல்லுவாங்க. அங்கே போய் வாட்டர் கேன் இல்லாமல் நம்ம உள்ளே போகிறே ஒரு பதட்டம். சரியா? எக்ஸாம் காலில் நம்மளை ரெஸ்ட்ரிக்டே பண்ணக்கூடாது, இங்கேயே நம்ம ப்ரிப்பேர்டாக போகணும். அப்போ டிரான்ஸ்பரண்டானா நான் என்ன பண்ணுவேன், அன்றைக்கி தான் ஒரு அக்வாஃபினா வாங்கிட்டு போனேன். நான் முதல் அக்வாஃபினா வாங்கி குடிக்கிறது கிடையாது, ஒரு அக்வாஃபினா வாங்கி கவரெல்லாம் கிழிச்சிட்டு அழகாக அந்த டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலை நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். போயிட்டு 9:30 மணிக்கு பரீட்சை ஆரம்பிக்குதுல, 10 மணி 10:15 போல் சிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கணும். நிறையாவும் குடிச்சிருப்போம். எக்ஸாம் ஹாலில் என்னென்னா தண்ணி தாக பயங்கரமாக அடிக்கும், வாயெல்லாம் குதற ஆரம்பிக்கும், கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். என்னடா இப்படி பயமுறுத்துறாரு, இதெல்லாம் எனக்கு நடந்தது. அதெல்லாம் சமாளித்து தான் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி உள்ளே வந்திருக்கோம். சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா 10:15 10:30 போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பேசிக்கான ஒன்றுங்க. இதற்கு எக்ஸாமுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நம்ம போய் உட்காந்து ஃபிசிக்கலாக அங்கே பண்ண போகிறோன்னா நம்ம கரெக்டாக இருந்தால் தான் பரீட்சை வந்து கரெக்டாக நடக்கும். இதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால் டிசிப்ளின் இல்லை. கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பெரிய புக்கை தூக்கிட்டு போய் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 8:30 மணிக்கு உள்ளே போகிறோமா, 8:30 மணிக்கு அவங்க வர வேண்டிய நேரம் சொல்லியிருக்காங்க. 9:30 தொடங்குதுன்னா ஒரு 9லேருந்து 9:15 அந்த டைமில் தான் நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே கூப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 9 o'clock உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா கிளாஸ் ரூமில், அது வரைக்கும் நான் டாய்லெட் பக்கத்தில் தான் நின்றுருப்பேன். கடைசியாக ஒரு பெல் அடிக்கும் போது எல்லாரும் உள்ளே வாங்கன்னு கூப்பிடும்போது அப்போ டாய்லெட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள நான் வந்து போயிடுவேன். சரியா? அதுக்கு முன்னாடி படிக்கலாமா படிக்க வேண்டாமா அப்படின்னா, நம்ம உள்ளே நுழையும் போதே பல கலர் கலராக புத்தகத்தை வச்சுருப்பாங்க. நம்ம சமச்சீர் புக்கு பார்த்துட்டு போயிருப்போம், ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் 2 பேர் என்ன சொல்லுவாங்க, இதுலேருந்து தான் எல்லா கேள்வி வருமா அப்படிம்பாங்க. அப்படி ஒரே புக்கிலேருந்து எந்த கேள்வியும் வந்துடாது. எதுக்கும் நம்ம பயப்படவே கூடாது. அந்த பயமுறுத்துறாங்கல்ல, கடைசி நேரத்தில் படிக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்தோன்னே நமக்கு தோணும், இவன் இன்னைக்கே இப்படி படிக்கிறானே, வெறித்தனமாக படிச்சிருப்பாங்களோ, எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த கணக்குக்குள்ளேயே போகக்கூடாது. போட்டி நமக்கும் தான். எனக்கு சிலபஸ் தெரிஞ்சிருக்கு, நான் படிச்சிருக்கேன், படித்ததை நான் எழுத போகிறேன். சிலர் என்னன்னா, 1 மாதம் தான் ஆச்சு நான் படிக்க ஆரம்பிச்சு, 2 மாதம் தான் ஆச்சு, நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், இந்த பரீட்சைக்கு நான் போக மாட்டேன், அடுத்த பரீட்சைக்கு போகலான்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கவே கூடாது. பரீட்சைக்கு போகிறதே ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். 1 மாதம் படிச்சிருக்கீங்கல்ல, 1 மாதத்தில் ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாலிட்டியோ ஹிஸ்ட்ரியோ படிச்சிருப்பீங்கல்ல, ஒரு 25 சம்மில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் ஒரு 10 சம் கரெக்டாக வரும்ல. என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எக்ஸாம் ஹாலில் போய் ப்ரெசென்ட் பண்ணுங்க. 200க்கு 200ங்கிறது இல்லை கேமு. நான் 100 கேள்வி தான் படிச்சிருக்கேன், 100 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி 95 வாங்கினீங்கன்னா அதுதான் சாதனை. புதுசாக படிக்கிறவங்களுக்காக நான் சொல்லக்கூடியது. ஏன்னா இது ஒரு முக்கியமான அனுபவம். இத்தனை தடவை தான் எழுதணும்னு அவங்க லிமிட் பண்ண கிடையாது, எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் எழுதலாம். அப்போ இந்த அனுபவத்தை நம்ம வாங்கிக்கணும். எப்படி கேள்வி கேட்குறாங்க, அந்த எக்ஸ்போஷர், அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா என்னோட முதல் எக்ஸாம் அப்படி தான் இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு டைம் எந்த ஒரு மார்க் எழுதாமல் டைரெக்டாக எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டேன். நான் படித்ததுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிறத என்னால் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாட்ச் எந்த காரணத்தை கொண்டு ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு போகக்கூடாது. நார்மலான வாட்ச் தான் கட்டிட்டு போகணும். வாட்ச் கட்டாமல் போகக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன்னா, வாட்ச் கட்டிட்டு போயிட்டு அந்த வாட்ச் எடுத்து டேபிள் முன்னாடி ஒரு கிளாக் செட் பண்ணுற மாதிரி வச்சுக்குவேன். அதை பார்த்துட்டு கை வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அப்போது வாட்சை பார்க்கறது, அடிக்கடி நம்ம வந்து டைமை வந்து பார்த்துட்டே இருக்கணும். இது முக்கியமான ஒன்று. அவங்க இல்லாட்டி பயமுறுத்துவாங்க, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, என்னமோ பாம்பு வச்சிருக்க மாதிரி வந்து அந்த டைமை சொல்லி பயமுறுத்துவாங்க. அவங்க டைமை சொல்லி பயமுறுத்தாமல் நமக்கான கிளாக்கை நம்மளே ஓட விட்டுக்கணும். இது ஒரு முக்கியமான ஒன்று. அடுத்து என்ன அப்படின்னம்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்ம பரீட்சை எக்ஸாம் எழுதுறோம்ல, கேள்வியை பார்த்த உடனே நமக்கு பதட்டமாகும். என்னன்னா, ஐயோ இந்த கேள்வி நான் படிக்கலையே, இதோ கேட்டாங்களே. முதல் கேள்வி அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கடுத்து என்னன்னா, உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எதை படிச்சிருக்கோமோ அதை நினைக்கணும். நான் பாலிட்டி படிச்சிருக்கேன், ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் அப்படின்னா ஹிஸ்ட்ரியோ பாலிட்டியோ தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தமிழ் இருக்குல்ல, பொது தமிழோ இல்லை ஜென்ரல் இங்கிலீஷோ இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல லாங்குவேஜ் எடுத்து நம்ம பண்ணணும்.
லாங்குவேஜை பண்ணிவிட்டு அதை ஒரு டீசெண்டான டைம் ஒரு 45 மினிட்ஸ் டு 1 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரம் அதை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஜிஎஸ் போகணும். ஜிஎஸ் போகும்போது பாலிட்டி ஹிஸ்ட்ரி 40 கேள்விக்கு பக்கம் கேட்பாங்க. அப்போ அதை கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி முக்கியமானதை நீங்கள் வந்து என்னென்னா எதை படிச்சிங்களோ அதை ஆன்சர் பண்ணும்பொழுது இங்கே 40ன்னு பார்த்தா இங்கேயும் 40ல் போய் ஷேர் பண்ணணும். இங்கே 40ன்னு பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் 39 ஆன்சர் பண்ண விட்டுருப்போம். அதை என்ன பண்ணுறது, இங்கே 40ன்னு பார்த்துட்டு அங்கே போய் 39ல் ஷேர் பண்ணுறது தப்பாக போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, முதல்ல எடுத்த உடனே ஆன்சரை மார்க் பண்ணாமல் கொஸ்டின் பேப்பர்லேயே ஏபிசிடியை போட்டுட்டு கடைசி காமன் நேரத்தில் உட்காந்து என்னென்னா வேக வேகமாக ஒரு 2-3 கேள்வி அதில் கேர்லெஸில் தப்பு பண்ணிடுவோம், மாற்றி ஷேர் பண்ணிடுவோம். அதனால் என்ன பண்ணணும், ஆன்சரை பார்த்தா அதுக்கப்புறம் சைமல்டேனியஸாக இந்த பக்கம் மார்க் பண்ணிடணும். நம்ம இன்னொன்று, எக்ஸாம் ஹாலில் நமக்கு பதட்டம் அதிகமாக இருக்கும். இந்த பதட்டத்தில் என்ன பண்ணோம்னா, இதுதான் என் வாழ்க்கை, இந்த கேள்வியை மட்டும் நான் தப்பு பண்ணேன்னா எனக்கு அவ்வளோதான். கிரிக்கெட் விளாட்றாங்க, ஒரே ஒரு பால் இருக்குது, 6 அடிக்கணும், 6 அடித்தா வின்னிங். அதை நம்ம பார்க்கும்போது நமக்கே பதட்டமாக இருக்கும், கண்ணில் தண்ணி வந்துடும், சீட்டோட நுனியில் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் அது என்ன நடக்க போகுதுன்னு. அப்படியே பக்கு நம்ம கடிக்கும், அவ்வளோ நெர்வஸ்னஸ் இருக்கும். விளையாடுறவருக்கு எப்படி இருக்கும், அவர் பேட்டை பிடிச்சிருப்பாரு, இந்த பாலில் அடித்து விளாசிட்டாரு, 6ல் போய் விழுந்துருச்சுன்னா இந்தியா வென்றது, விட்டுட்டாருன்னா இந்தியா தோற்றுறது. அப்போ அவர் நினைப்பாரு, ஒட்டுமொத்த இந்தியாவோட வெற்றியே என் கையில் தான் இருக்கு, நான் மட்டும் அடிக்காம விட்டேன்னா அவ்வளோதான். அவர் மனசில் அதெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். எதுவுமே ஓடாது. எதிர்த்தாப்பில் இருக்கவன் எவ்வளவு தூரம் பின்னாடி போகிறான், அவன் வந்து ஃபாஸ்ட் பவுலரா ஸ்பின்னு போட போகிறானா, அவன் வந்து பால் போடுறானா எந்த மாதிரி இதில் வரும், நம்ம இங்கேயே ஸ்டெம்ப் பக்கத்தில் நிற்கலாமா இல்லை கடைசி பால் இறங்கி விளாசிடுவோமா, முன்னாடி கொஞ்சம் போயிடுவோம் வாங்கி வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவான், பாலை பற்றி மட்டும் யோசிப்பான்ல, அந்த ஒத்த பால் தான் தலையெழுத்தையே மாற்றும். அதே மாதிரி தான் அந்த ஒரு கொஸ்டினை நம்ம என்ன பண்ணணும், ஒரு நேரத்தில் ஒரு கொஸ்டினை மட்டும் மண்டைக்கு எடுத்துகிட்டு போய் இந்த கொஸ்டினை நான் புக்கில் படித்தேனா, சமச்சீர் புக்கில் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா, அதை ரீகால் பண்ணி அதை ஆன்சர் பண்ணணும். சாமிகிட்ட, கடவுளே எனக்கு இதான் வாழ்க்கை, கடவுளே உன்னை நினச்சி நான் ஏ போடுறேன், உன்னை நினச்சி நான் பி போடுறேன், எப்படியாவது எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துரு அப்படின்னா கடவுள் சொல்லுவார், தம்பி நீ மட்டும் இல்லைப்பா 7-8 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கேன், எல்லா பேரும் என்னோட பக்த கோடி தான், அவ்வளோ பேருக்கு என்னால் கொடுக்க முடியாது. அதனால் யாரெல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கானோ அவனுக்கு தான் கிடைக்கும், இந்த இதில் என்னால் தலையிட முடியாதுப்பா. திருக்குறள் படிச்சிருப்பீங்க, சிலபஸில் இருக்குல்ல, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும், இது என்னால் ஆகாதுப்பா, இது நீ பார்த்துக்கோ, இது உனக்கு ஆனது. உனக்கு மற்றபடி என்னன்னா, நீ படிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன், நீ உனக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு, நல்லா படிச்சுட்டு வந்திருக்க, பதட்டப்படாமல் நீ பெர்ஃபார்ம் பண்ணு, உனக்கு இந்த வெற்றி கிடைக்கும். உன்னை ஜெயிக்க வேற யாராலையும் முடியாது. உழைப்புக்கு என்ன பலனோ அதுதான் கிடைக்கும். ஒண்ணுமே உழைக்காம உனக்கு வேணும்னு நீ ஆசைப்படாத. இதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம். ஒரு நேரத்தில் ஒரு கேள்வியை படிச்சு பார்த்து தெளிவாக ஆன்சர் பண்ண முடியும். அதை படிச்சிருந்தா அது நமக்கானது கண்டிப்பாக கிடைக்கும். பதட்டப்பட்டா கேர்லெஸ் வரும். ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் போகும். உண்மைதான், இந்த எக்ஸாம் தான் வாழ்க்கை, இதுக்கு தான் நான் வருஷ கணக்காக படிக்கிறேன், இது எனக்கு கிடைச்சாதான் எல்லாமே. ஆனால் அதை நாம யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரம் படிக்கிற நேரம், பர்ஃபார்ம் பண்ற நேரம் கிடையாது. எக்ஸாம் ஹாலுக்குள்ள உட்காந்து அதை யோசிக்க கூடாது. ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்டடி ஹால்லையும் கிளாஸ் அட்டன் பண்ணும்போதும் புக்கை வாசிக்கும் போதும் தூக்கம் வரும்போதும் இதான் என் வாழ்க்கை. காலையில் எந்திரிக்கும் போது அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம் இல்லையா, அப்போ சொல்லணும் இதுதான் எனக்கு வாழ்க்கை, நான் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு. எக்ஸாம் ஹாலுக்குள்ள இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கொஸ்டினை நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், பதட்டம் இல்லாமல் பண்ணனாவே கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு கேள்வியும், ஒரு கேள்வி ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சந்தோஷப்பட்டு புசியில் அடுத்த கேள்வியை தப்பு பண்ணக்கூடாது. இன்னொரு கேள்வி கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக பதட்டப்பட்டு எமோஷன்ஸை கரெக்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்படியே காமா, எனக்கு நான் சொல்லிக்குவேன், நான் டேய் பதட்டப்படாதரா, நிதானமாக அடிடா, ஒரு கேள்வியை ஈஸியாக கொடுத்துருக்கேன், அடுத்த கேள்விக்குள்ளே ட்விஸ்ட் இருக்கும், அப்படியே சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்காத, காம் பண்ணு, இந்த கேள்வி கேட்டாங்களா வந்துருச்சே, சந்தோஷப்படாத, அதே மாதிரி வருத்தப்படாத, செதறாம அடிக்கணும், ஒன்னொன்னா அடிச்சுட்டு வரணும். இதுதான் அந்த எக்ஸாமோட 3 மணி நேரம் ஃப்ளோ நம்ம எப்படி வச்சுக்கிறோம், அதில் தான் இந்த கேமே இருக்குது. இது ஒரு விளையாட்டுங்க, அந்த விளையாட்டை எப்படி விளையாடுறோமோ அப்படி கிடைக்கும் நமக்கு. அதனால எல்லாருமே பரீட்சை எழுதுங்க. நான் படிச்சிருக்கேன் படிக்கல, இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டை எப்படி சொல்லுவாங்க, நான் இவ்வளோ நாள் படிச்சிருக்கேனே, இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறேன், ஐயோ கேள்வி இப்படி வந்துருச்சு, இந்த கேள்வினால எனக்கு மார்க்கு இவ்வளோ குறைஞ்சு போயிருமே, இதை போய் நான் அவங்கள்ட்ட எப்படி சொல்லுவேன், இவங்களுக்கு என்ன பதில், எல்லாத்தையும் மறந்துடுங்க. கலந்துக்காதவங்க சொல்கிறத நம்ம கேட்கவே கூடாது. போட்டியில் நம்ம இறங்கி விளாட்றோம்ல, நம்ம தான் பெரிய ஆள், நம்ம பக்கத்திலேயே நிற்கிறதுக்கான தகுதி இல்லாதவங்களா இருப்பாங்க. நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்கல்ல அவங்கள எடுத்துக்கோங்க, டிமோட்டிவேட் பண்ணுறாங்களா அவங்கள வச்சு தான் நம்ம வெறியேற்றணும். உங்களுக்காக தானே நான் படிக்கிறேங்கிற மாதிரி நம்ம வந்து படிக்கணும். அப்போது பதட்டப்படாமல் நிதானமாக நம்ம பண்ணணும். வெற்றி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துட்டு படிச்சிருக்கேன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், இதை மட்டும் நம்ம ஒன்றும்
ஒரே நாளில் இன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, அன்னையோட எதுவுமே முடியாது. பரீட்சைக்கு அப்புறம் ப்ரிலிம்ஸ் தானே இது, ரிசல்ட் வரும், மெயின்ஸ் இருக்குது, அதில் டிஸ்கிரிப்டிவாக இல்லை திரும்பவும் ஒன்னாடான்னு முடிவாகும், அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போவோம், ஜாயின் பண்ணுவோம், அன்னன்னைக்கு நமக்கு அந்த வேலையில் ஒரு பிரச்சனை வரும், இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போக போகிறோம். லைஃப்ங்கிறது ரொம்ப லாங் டைமுங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு பக்குவம் கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி யோசிக்கணும். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு இருந்தது, ஏன்னா இதான் வாழ்க்கைன்னு சொல்லி. ஆனால் அதை காமிச்சு என்னால் வேலை எடுக்க முடியல. அதை எடுத்துட்டு எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணாமா ஜெயிச்சிட்டோம். இதே தான் உங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். மெயின்ஸுக்கு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.